நம்ம திருப்பத்தூருக்கு திராவிட மாடல் ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை பட்டியலிட்டு சொல்லணும்னா சுருக்கமாக சொல்றேன், தலைப்புச் செய்திகளாக சொல்றேன். 182 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பத்தூர்ல குடிநீர் திட்டம் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. 425 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பாட்டு பணிகள் நடந்திருக்கு. 14 பாலங்கள் கட்டப்பட்டிருக்கு. பள்ளிக்கூடங்கள்ல 114 அறிவியல் ஆய்வகங்களை அமைச்சிருக்கிறோம். பள்ளிகளை மேம்படுத்த 489 பணிகள் நடந்திருக்கு. அனைத்து கிராம அண்ணா மறுவழி திட்டத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் 1536 உள்கட்டமைப்பு பணிகள் நடந்திருக்கு. 211 கோயில்களுக்கு குடமுழுக்கை நடத்தி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியா முக்கியமா நாற்றாம்பள்ளி வட்டத்தில் 125 ஏக்கர் பரப்பளவில் 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2500 வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய தோல் அல்லாத காலனி உற்பத்தி பூங்கா அமைக்கப்பட இருக்கு. திருப்பத்தூர், வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர்ல பணிபுரியக்கூடிய பெண்களுக்கான விடுதிகள் அமையவிருக்கு. 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு வளாகம் அமைக்கிற பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏலகிரி மலையில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுச்சாலை மேம்படுத்தப்பட இருக்கு. ஏலகிரி சுற்றுலா வசதிக்காக 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதோடு ஒன்றிய சாலைகள் மாவட்ட சாலைகளாக தரம் உயர்த்தப்பட இருக்கு. இப்படி ஏராளமான பணிகளும் திட்டங்களும் நம்ம திருப்பத்தூருக்கு செய்யப்பட இருக்கு, செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, திராவிட மாடல் அரசுடைய முத்துரை திட்டங்கள்னு பல இருக்கு. அதில் இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் மட்டும் பயனடைவங்க விவரத்தை தலைப்புச் செய்தியா சொல்றேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 1,74,000 மகளிர் மாதம் 1000 ரூபாய் பெறாங்க. இந்த 1000 ரூபாய் பெறக்கூடிய மகளிர் உரிமை தொகை பற்றி சொல்லுகிற போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சில பகுதிகளில் அது கிடைக்காத விடுபட்டு இருக்கக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லோருக்கும் தெரியும். அதனால் விடுபட்டு இருக்கக்கூடிய அந்த தாய்மாருடைய கணக்கை எடுத்து, மகளிர் கணக்கை எடுத்து அதை விரைவில் ஆகஸ்டோ அல்லது செப்டம்பர் மாதத்திலோ அதை உடனடியாக வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதேவேளை முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தில் 42,000 மாணவர்கள் சத்தான உணவை சூடா சுவையா சாப்பிட்றாங்க. 7,000 மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தில் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. 5,000 மாணவர்களுக்கு தமிழ் புதன் திட்டத்தில் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் 4,41,000 பேர் பயனடைந்து கொண்டிருக்காங்க. 20,000 பேருக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 94,000 விவசாயிகள் பயனடைந்திருக்காங்க. 3,45,000 பெண்களுக்கு சுயஉதவி குழு கடனாக 1,754 கோடி ரூபாய் தரப்பட்டிருக்கு. 7,000 பேருக்கு வீடு தரப்பட்டுள்ளது. 1,041 குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்ட நிதி வழங்கப்பட்டிருக்கு. 30,000 கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கு. 1,036 குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து வழங்கப்பட்டிருக்கு. 41,000 மாணவ மாணவியருக்கு சைக்கிள் வழங்கப்பட்டிருக்கு. 2,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான கருவிகள் வழங்கப்பட்டிருக்கு. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் 88,000 பேர் பல்வேறு நிதி உதவிகளை பெற்றிருக்கிறாங்க. 19 திருநங்கையருக்கு தொழில் தொடங்க உதவி செய்யப்பட்டிருக்கு. 18,000 பழங்குடியினருக்கு ST சான்றிதழ் தரப்பட்டிருக்கு. அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தில் 56 பேருக்கு மானியத்துடன் கடன் உதவி தரப்பட்டிருக்கு.
இந்த மாவட்டத்தில் மட்டும் 27,000 பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் நான் பெருமையா ஒரு செய்தியை சொல்றேன். 5 மாதங்களுக்குள்ள தமிழ்நாடு முழுக்க 5 லட்சம் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கணும்னு வருவாய்த்துறையினருக்கு ஒரு இலக்கை நாங்கள் நிர்ணயித்தோம். ஆனால் இன்று இந்த இலக்கையும் தாண்டி டிசம்பர் 24 இப்போ வரைக்கும் மொத்தம் எவ்வளவு கொடுத்துருக்கோம் தெரியுமா? இது வரைக்கும் 6,91,728 வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கியிருக்கோம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை செஞ்சு தந்துகிட்டு இருக்கிறோம். இன்று காலையில கூட திருப்பத்தூருக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்னு கேட்டேன். கேட்டுட்டு அறிவிப்பு செய்யாமல் இருக்க முடியுமா? அதனாலதான் இந்த மாவட்டத்துக்கான 5 அறிவிப்புகளை இப்போ வெளியிட போறோம். முதலாவது அறிவிப்பு, ஆலங்காயம் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நெக்னாமலை பகுதியிலே வாழக்கூடிய குழந்தைகளுக்கு பள்ளிக்கு செல்லவும், பொதுமக்கள் மருத்துவ வசதிகள் பெறவும், வேளாண் விற்பனை பொருட்களை விற்பனை செய்யவும் 30 கோடி ரூபாய் செலவில் 7 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, குமாரமங்கலம் பகுதி மக்களுக்கு சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்கிற வகையில் அந்த பகுதியில் 6 கோடி ரூபாய் செலவில் புதிய துணை மின் நிலையம் அமைக்கப்படும். மூணாவது அறிவிப்பு, நல்லகுண்டா பகுதியில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள தோல் அல்லாத காலணி உற்பத்தி பூங்காவை ஒட்டி 5,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் வழங்குகிற வகையில் 250 ஏக்கர் பரப்பளவில் 200 கோடி ரூபாய் செலவில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்படும். நான்காவது அறிவிப்பு, திருப்பத்தூர் நகரத்தோட மைய பகுதியில் பழைய பேருந்து நிலையம் அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல 18 கோடி ரூபாய் செலவில் அடுக்குமாடி வணிக வளாகம் அமைக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, ஆம்பூர் நகர மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் 1 கோடி ரூபாய் செலவில் புதிய நூலக கட்டடம் கட்டப்படும். நாம அறிவிப்புகளை மட்டும் பண்றதில்ல, அவற்றை விரைந்து செயல்படுத்தி அதையும் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம், தொடர்ந்து ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம். நேற்று நான் திருப்பத்தூர் வரக்கூடிய வழியில் பூதலூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய கலைஞர் கனவு இல்லத்தை போய் பார்வையிட்டேன். அங்கே குடியிருந்த ஒரு தாய், அவரை போய் நான் சந்தித்தேன், வீட்டுக்குள்ளே போய் சந்தித்தேன். அவங்க அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவங்க மகிழ்ச்சி தான் என்னுடைய மகிழ்ச்சி. முத்தமிழர் கலைஞருடைய முக்கியமான கனவுகளை ஒன்று குடிசையில்லா தமிழ்நாடு. அந்த கனவை நனவாக்குற வகையில் கலைஞர் பெயரால கனவியல் திட்டத்தில் வர 2030ஆம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டித்தர போறோம். ஒரு வீட்டுக்கு 3 லட்சம் ரூபாய் தரோம். கடந்த 2 ஆண்டுல மட்டும் 2 லட்சம் வீடுகள் கட்ட 7,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சோம். அதில் 90,000 வீடுகள் கட்டி முடிச்சிட்டோம். மீதமுள்ள வீடுகள் அந்த பணி விரைந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். இதே போல ஒன்றிய அரசு வீடு கட்டுகிற திட்டமும் இருக்கு. அது ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க. யாருடைய பேர்ல? பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம் அதுக்கு பேரு. ஒரு வீடு கட்டுவதற்கு 1,20,000 நிர்ணயிச்சாங்க. இதில் 60 விழுக்காடு நிதியை ஒன்றிய அரசும் 40 விழுக்காடு நிதியை மாநில அரசும் தரணும். 1,20,000 வீடு கட்ட முடியுமா? அதுல 60%, அதாவது 72,000 ரூபாய் தான் ஒன்றிய அரசு தருது. மீதி கூடுதலா நம்ம மாநில அரசு 1,62,000 ரூபாய் கொடுத்து வீடு கட்டி தரோம். பேரு தான் அவங்களோடது, நிதி நம்மோடது. அதனால தான் ஏற்கனவே ஒரு டைலாக் சொன்னேன், நினைவுபடுத்தினேன். மாப்பிள்ளை அவர் தான்,
ஆனால் அதை போட்டு இருக்கக்கூடிய சட்டை என்னோடது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.